இதுதான் வேதம். லா ரைப ஃபீஹி, இதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஹுதல் முத்தகீன், இந்த வேதமுமோ பக்தர்களுக்கு நேர் வழி காட்டக்கூடியதா இருக்கின்ற நிலைமையிலே இதுல எந்த சந்தேகமும் இல்லை. தானப்பா? சரி. ராலிக்கல் கிதாபு, இதுதான் வேதம். ராலிக்கோட முஷாரிலே அலிஃப்லாம் பார்த்து விடலாம். விளங்குதா? இந்த அலிஃப்லாம் மீம் என்பது ராலிக்கல் கிதாபு, இதுதான் வேதம். இது என்னதுதான்? வேதத்தில் கட்டுப்பட்டது தான். ராலிக்க வாகிறது இஷாரத்துன், அது சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கும். இதா அலிஃப்லாம் மீம், அலிஃப்லாம் மீம் என்பக்கும் சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கும். அலிஃப்லாம் மீம் என்பக்கமும் வைக்கலாம், சூராவின் பக்கமும் வைக்கலாம். ஏற்கனவே ஓதிருக்கோம். அலிஃப்லாம் மீம் என்ற சூறாவாகிறது குரானுடைய பேர் ஒன்று இருக்குது. குரானை பார்த்தும் கேட்டலாம். விளங்குதா? அதான் சொல்றாங்க, இந்த ராலிக்க என்பது இஷாரத்தின் இலா அலிஃப்லாம் மீம், அலிஃப்லாம் மீமின் பக்கம் இஷாராவாக இருக்கும். எப்போ இன் உவ்வில தைவில் செய்யப்பட்டால், பில் முஅல்லஃபி மின் ஆதியில் ஹுரூஃபி, இது போன்ற எழுத்துக்களிலிருந்து கோர்வை செய்யப்பட்டது என்று தைவில் செய்யப்பட்டால். இந்த குரானுங்கிறது என்ன இருக்குது? இது போன்ற வேத எழுத்துக்கள் 29 எழுத்துக்கள் இருந்து என்ன செய்யப்பட்டது தான்? கோர்வை செய்யப்பட்டது தான் என்று தைவில் செய்யப்பட்டால். எடுத்தனப்பா, இன் உவ்வில பில் முஅல்லஃபி மின் ஆதியில் ஹுரூஃபி, இந்த அருப்புகளிலிருந்து கோர்வை செய்யப்பட்டது என்று தைவில் செய்யப்பட்டால் அலிஃப்லாம் மீமின் பக்கமாக இருக்கும். எடுத்தனப்பா, இந்த வேதங்கிறது என்னதான்? இது போன்ற எழுத்துக்கள் இருந்து கோர்வை செய்யப்பட்டது தான். இந்த 29 எழுத்துக்களிலிருந்து என்ன செய்யப்பட்டது தான்? கோர்வை செய்யப்பட்டது தான். புதிதான எழுத்துக்கள்லாம் கிடையாது. விளங்குதப்பா? இது போன்ற எழுத்துக்கள் இருந்து கோர்வை செய்யப்பட்டது என்று தைவில் செய்யப்பட்டாலோ, அவு ஃபுஸ்ஸிர பி சூரா, அந்த அலிஃப்லாம் மீம் என்பதற்கு சூரா என்று தஃப்சீர் செய்யப்பட்டாலோ, அவில் குரானி, குரானி என்று தஃப்சீர் செய்யப்பட்டாலோ, விளங்குதப்பா, அலிஃப்லாம் மீன் பக்கம் மீளக்கூடியதாக இருக்கும். ரைட்டா? அப்போ 3 தவில் செய்கிறாங்க. ஒன்று, இது போன்ற எழுத்துக்களிலிருந்து கோர்வை செய்யப்பட்டது, அல்லது அலிஃப்லாம் மீம் என்ற இந்த சூரா வேதம்தான், அலிஃப்லாம் மீம் என்ற இந்த குரான் வேதம்தான் அன்னு அர்த்தம் வைக்கலாம். விளங்குதப்பா? சரி. இப்போ வேதங்கிறது தானே இருக்குது. ஏன் ராலிக்கையை போடுறாங்க? ராலிக்கைங்கிறது வந்து பைதை சுட்டி காமிக்கக்கூடியது. ராலிக்கைங்கிறது எதை சுட்டி காமிக்கக்கூடியது? பைதை சுட்டி காமிக்கக்கூடியது. வேதங்களை தானே இருக்குது, அலிஃப்லாம்ங்கிற தானே இருக்குது. விளங்குச்சப்பா? ஏன் வந்து பைதுக்கு போடக்கூடிய ராலிக்கையோ போடப்பட்டிருக்கு? பைதை சுட்டி காமிப்பதற்கு ராலிக்க, நடுவை சுட்டி காமிப்பதற்கு, முத்தவசியத்தை சுட்டி காமிப்பதற்கு ராக்க, கரீபை சுட்டி காமிப்பதற்கு ரா. அப்படி தானேங்க? ராங்கிறது வந்து கரீபை சுட்டி காமிப்பதற்கு சொல்லுவாங்க. ராக்கங்கிறது முத்தவசியத்தை சுட்டி காமிப்பதற்கு சொல்வார்கள். ராலிக்கங்கிறது பைது, தூரத்தை சுட்டி காமிப்பதற்கு சொல்லுவாங்க. வேதங்கிறது தானே இருக்குது, அலிஃப்லாம்ங்கிறது தானே இருக்குது. ஏன் ராலிக்கங்கிறத போடப்பட்டிருக்கு? பைதை சுட்டி காமிக்கிற வார்த்தை என்றால், எப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசி அதை முடிச்சிடறானோ, அல்லது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய புறத்தில் இருந்து, முருசிலான அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து முருசலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கம் அந்த வேதம் இறங்கின உடனே அது பைது மாதிரி ஆயிடுச்சு. விளங்குச்சா? அவே பைதுக்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தையே என்ன செய்யப்படுது? ராலிக்கோ சொல்லப்படுது. அல்லாஹ்ட்ட இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கம் வந்துருச்சு. அல்லாஹ் இப்போ பேசி முடிச்சாரானா, பேசி முடிச்சதெல்லாம் பைதாயிரும், தூரமாயிரும். அதான் சொல்றாங்க, இப்போ பைதுக்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தை ஏங்க சொல்லப்பட்டிருக்கு என்றால், இப்போ இன்னும் லம்மா துக்குல்லி மபிஹி, அந்த குரானை பேசப்பட்டு விட்ட போது, ஒரு துக்குல்லா அது முடிக்கப்பட்டு விட்ட போது, அல்லது அவ் வசலமினல் முர்சிலி இறக்கி வைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்தில் இருந்து, இலல் முர்சலி இலைஹி எந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கம் அருளப்பட்டதோ அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கம் அந்த வஹி வந்து சேர்ந்து விட்ட போது, சார முத்தபாயிதன், அது வெகு தூரமானதாக மாறிவிட்டது. சார முத்தபாயிதன் என்னங்க அர்த்தம்? வெகு தூரமானதாக மாறிவிட்டது. அவே உஷீர இலைஹி, அந்த வேதத்தின் பக்கம் சுட்டி காமிக்கப்பட்டு விட்டது. பிமா யுஷாரு இலல் பஈதி, பஈதின் பக்கம் சுட்டி காட்டப்படக்கூடியதை கொண்டே சுட்டி காட்டப்பட்டு விட்டது. எடுத்துனங்க, உஷீர இலை, அந்த வேதத்தின் பக்கம் சுட்டி காமிக்கப்பட்டு விட்டது. பிமா யுஷாரு இலல் பஈதி, பஈதின் பக்கம் சுட்டி காட்டப்படக்கூடியதை கொண்டே சுட்டி காட்டப்பட்டு விட்டது. ரைட்டா? அல்லாஹ்விலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கம் வந்து விட்ட போது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசி முடித்த போது அது பைதாக ஆயிடுச்சு. அதுதான் பைதுக்குள்ள வார்த்தையான ராலிக்கு என்ன செய்யப்பட்டிருக்கீங்க அல்லாஹ் சொல்லியிருக்கான். சரி, அதுக்கு எடுத்துங்க, முஅல்லஃப் மின் ஹாதில் ஹுரூஃப், இது ஆதியில் ஹுரூஃப், இது போன்ற எழுத்துக்கள் இருந்து கோர்வை செய்யப்பட்டது என்றாலோ, அலிஃப் லாமுக்கு குரான் என்று சொன்னாலும் பிரச்சனை வராது.
சூரான்னு சொல்லும்போது பிரச்சனை வரும். சூராங்கிறது பெண்பாலாச்சே, ராலிக்குங்கிறது ஆண்பாலாலாம் இருக்குது. இந்த அலிஃப்லாமீம் என்ற சூறாவா இருந்து இப்படி சொல்ல முடியும்? சூரத்துங்கிறது பெண்பாலாச்சே, அப்போ தில்கெல்லாம் வந்திருக்கணும். இந்த ராலிக்கே நல்லா என்ன செய்யறானே, ஆண்பாலாக்கி சொல்றானே, சூறாங்கிறது பெண்பாலாச்சே என்றால் இல்லைங்க. அந்த ராலிக்குங்கிறது முத்ததா, அல் கித்தாபுங்கிறது ஹபரு. கித்தாப் என்பது ஆண்பாலா தானே இருக்கு. ஹபரை கவனிச்சு முத்ததாவை அமைப்பாங்க. எதை கவனிச்சு ஹபரை கவனிச்சு முத்ததாவை அமைப்பாங்க. அப்படியே ஹபரை கவனிச்சு என்ன செய்யப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு. எதை கவனிச்சு சொல்லப்பட்டிருக்கு? ஹபரை கவனிச்சு என்ன செய்யப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்குங்கண்ணா. இது கூட ஒரு ஆயுத சொன்னோம்ல, பலம்மா ஷம்ஸ பாசிகத்தன் கால ஹாதா ரப்பி. ஷம்ஸ்லாம் மன்னத்தையே கைர ஹக்கீக்கி, அது லாஹிரா வரும்போது ஆண்பாலாவும் கொண்டு வரலாம், பெண்பாலாவும் கொண்டு வரலாம். லமீரா போகும்போது எப்படி தான் கொண்டு வரணும்? மன்னதா தான் கொண்டு வருவாங்க. உதாரணமாக தலாய் ஷம்சு தலாயத்தி ஷம்சு. ஷம்சுங்கிறது மன்னத்தை கைர ஹக்கீக்கி. மன்னத்தை கைர ஹக்கீக்கி என்றால் அதுக்கு இடையில ஆண்பாலுங்கிறது ஒன்று இருக்காது. ஆனால் மன்னதா தான் புழங்குவாங்க. விளங்குச்சா? எப்படி தான் புழங்குவாங்க? மன்னதா புழங்குவாங்க ஷம்சுங்கிறத. மன்னத்து கைர ஹக்கீக்கி, அதுக்கு எதிரடியில் ஆண்பா பெம்பளை சூரியன் ஒன்று இருக்கவா செய்யுது, ஆம்பளை சூரியன்லாம் இருக்கா. அப்படி மன்னத்தை கைர ஹக்கீக்கி, அதுக்கு எதிரடியில் ஆண்பால் இருக்காது. விளங்குதா? ஏதாவது சொல்லியிருக்காங்களப்பா மன்னத்தை கைர ஹக்கீக்கி, அதுக்கு எதிரடியில் என்ன செய்யாது, ஆண்பால்னு ஒன்று இருக்காது. ஆனால் பெண்பாலாக தான் புழங்குவாங்க. அப்போ தலாய் ஷம்சு தலாயத்தி ஷம்சு ஃபாயில் வெளியே வந்துட்டா ஆண்பாலாகவும் கொண்டு வரலாம், பெண்பாலாகவும் கொண்டு வரலாம். ஆனால் அஷம்சுன்னா தலாத்துன்னு தான் சொல்லணும். அஷம்சு தலாத், இப்போ லமீர் ஃபாயில் தலாத்துக்கு, அவே அஷம்சு தலாத்துன்னு தான் சொல்லணும், தலான்னு சொல்லக்கூடாது. விளங்குதா? சொல்லுது விளங்குதப்பா? பாருங்க, பலம்மா ராய் ஷம்ச, சூரியனை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தபோது, பாசிகத்தன் உதிக்கக்கூடியதாக பார்த்தபோது, பாசிகத்தன்னா உதிக்கக்கூடியதாக பார்த்தபோது, ஹாதா இந்த சூரியன் ரப்பி என்னுடைய ரப்பி என்று சொன்னார்கள். பாருங்க, பலம்மாராய் ஷம்ச பாசிகத்தன் கால ஹாதாங்கிறாங்க, ஆண்பாலா சொல்றாங்க, தில்கன்னு சொல்லலை. ஏன்? ரப்பிங்கிறது கவனிச்சு. ரப்புங்கிறது என்னவா இருக்கு? ஆண்பாலா தான் இருக்கு. பாசிகத்தன் சொல்லிட்டு கரெக்டாக வந்துருச்சு பெண்பாலா. ஆனா ஆதாங்கிறது சம்ச பார்த்தா மீளுது. ஆதா இந்த சூரியன் ரப்பி என்னுடைய ரப்பா இருக்குன்னு சொன்னாங்க ஆரம்ப காலகட்டத்தில். இப்போ ஆதாங்கிறது எதை பார்த்தா மீளுது? சம்ச பார்த்தா மீளுது. ஆதா வருத ரப்பிங்கிறது ஆண்பாலா இருக்குங்கிறதுனால. ரைட்டா? அதே மாதிரி ராலிக்கேங்கிறது அந்த சூரான அலிஃபுலாமீமுக்கு அர்த்தம் வச்சோம்னாலும் விளங்குதப்பா, தில்கேன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏன்? கித்தாபுங்கிற கபர் என்னவா இருக்கு? ஆண்பாலா இருக்கு. கபரை கவனிச்சு முத்ததாவை அமைக்கணும். எதை கவனிச்சு? இங்க அமைக்கப்பட்டிருக்கு. அதான் சொல்றாங்க, ததிக்கீருஹு, ராலிக்கை என்பதை ஆண்பால் ஆக்கியிருப்பதாகிறது. மத்தா உரியதபி அலிஃப்லாமீம் சூரா, அலிஃப்லாமீம் என்பதை கொண்டு சூறாவை நாடப்பட்டால் அதை ஆண்பால் ஆக்கியிருப்பது ததிக்கீரில் கித்தாபி, கித்தாப் என்பதை ஆண்பால் ஆக்கியிருப்பது நல்லா இருக்கும். கித்தாபி என்ற கபர் என்னவா இருக்கு? ஆண்பாலா இருக்கு. அல்லது எடுத்தனப்பா என்னிடம் அர்த்தம் வைக்கிறது, ததிக்கீரில் கித்தாப், கித்தாப் என்பதை ஆண்பால் ஆக்கியிருப்பது நல்லா இருக்கும். இப்போ இன்னஹு கித்தாப் என்பது ஹபருஹு, ராலிக்கவுக்கு என்னவா இருக்கும்? ஹபரா இருக்கும். அவு சிவத்து அல்லது சிவத்தா இருக்கும். அல்லது ஒவ்வொரு ரெண்டும் ஒண்ணுதான், ஒன்னா இருக்குமே. அல்லது ஒவ்வொரு நடந்த மௌசு சிவத்தும் ஒன்னா இருக்குமே, அப்படிப்பட்ட சிவத்தா இருக்கும். எப்பா முத்ததா ஹபர் ரெண்டும் மாரிபாவா இருந்தால், முத்ததா ஹபர் ரெண்டும் மாரிபாவா இருந்தால் முத்ததா ஹபர் தரிக்கிவும் வைக்கலாம். எப்படி வைக்கலாம்? மௌசு சிவத்துடைய தரிக்கிவும் வைக்கலாம். ராலிக்கல் கித்தாபு வேதமான இது லாரை பற்றியில் எந்த சந்தேகமும் இல்லை, அதை பிடிச்சி ஹபராக்கணும். இப்பா ராலிக்கல் கித்தாபு வேதமான இது லாரை பற்றியில் எந்த சந்தேகமும் இல்லை. பற்றியலங்க, வேதமான இதுன்னு சொல்றோம். ராலிக்குங்கிறதும் கித்தாபுங்கிறது ரெண்டும் ஒன்று தான். ராலிக்குங்கிறதும் மௌசு சிவத்து ஒன்று. அதுவே தான் சொல்றாங்க, சிவத்து உள்ளதி ஒவ்வொரு, அது அதுவா இருக்குமே, ரெண்டும் ஒன்னா இருக்குமே, மௌசு சிவத்தும் ஒன்னா இருக்குமே, அப்படிப்பட்ட சிவத்தா இருக்கும். அப்ப கித்தாபுங்கிறத பிடிச்சி ராலிக்கவுக்கு சிவத்துன்னு சொல்லலாம், ராலிக்கவுக்கு ஹபருன்னு என்ன செஞ்சுக்கலாங்க, சொல்லிக்கலாம். விளங்குதப்பா? மாரிபா ரெண்டு மாரிபா இருந்தா, முத்தா ஹபர் ரெண்டு மாரிபாவா இருந்தா
முத்ததா கபர்னு சொல்லலாம், மௌசூல் சிவத்துன்னு சொல்லலாம். விளங்குச்சிங்களா? அல்லது தம்பி இந்த நாளிக்குங்கிறது அலிஃபுலாமி பார்த்து மீளக்கூடியதாக இருக்கும். அல்லது இங்கே வந்துடணும் அவு இலல் கித்தாபி, கித்தாபி பக்கம் மீளக்கூடியதாக இருக்கும். இங்கே பின்னால் இருக்க கித்தாபின் பக்கம் தான் என்ன செய்யுது, நாளிக்குங்கிறது மீளுதுன்னு சொல்லிக்கலாமா? ரைட்டா? அப்போ ஒரு பிரச்சனை வரும். எங்க இன்னும் வேதம் இறங்கவே இல்லையேங்க கேட்டேன். வேதத்தை பார்த்து எப்படி மீட்டுறீங்கன்னா, இல்லைங்க அந்த வேதம் இறங்கும்னு நல்லா வாக்களிச்சிருக்கிறான். எப்படி? சனுல்கி இன்னா சனுல்கி அலைக்க கவுலன் சகீலா, கனமான வார்த்தையை உங்களுக்கு நாம் போடுவோம்ங்கிறான். சனக்குரிவுக்க வலா தன்சா, உங்களுக்கு நான் ஓதி காமிப்போம், நீங்க மறக்க மாட்டீர்கள்ங்கிறான். அப்ப வேதம் ஓதி காமிக்கப்பட போகுது தெரிய வந்துருச்சுல. இன்னா சனுல்கி அலைக்க கவுலன் சகீலா, போடுவோம், கனமான வார்த்தையை போடுவோம், அப்ப சொல்லுவோம் தானே அர்த்தம். வேதம் இறங்க தான் போகுதுன்னு நல்லா வாக்களிச்சிருக்கான் இன்சால். அல்லது முன் வேதங்களிலே வாக்களிக்கப்பட்டிருக்கு. இறுதி நபி வருவாங்க, அந்த இறுதி நபிக்கு அல் குர்ஆன் என்று என்ன செய்யப்படும், ஒரு வேதம் கொடுக்கப்படும் என்று முன்னால் உள்ள தௌராத், இஞ்சில், ஜபூர் போன்ற வேதங்கள்ல என்ன செய்யப்பட்டிருக்கு, இந்த குர்ஆன் இறங்கும் என்று வாக்களிக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்து அந்த அந்த வேதம்னு சொல்லிக்கிறோம். தெரிஞ்சனப்பா? அதான் சொல்றாங்க. அப்போ இந்த ராலிக்கை என்பது இஷாரத்து இல்லா அலிஃபுலாம் மீம், அலிஃபுலாம் மீமின் பக்கம் மீளக்கூடியதாக இருக்கும். அவு இலல் கித்தாபி, பின்னால் வருகிற கித்தாபின் பக்கம் என்ன செய்யக்கூடியதாக இருக்கும், மீளக்கூடியதாக இருக்கும். அப்போ அப்படி மீண்டாலும் பெக்கூனு சிவத்தவு என்னுடைய சிவத்தா தான் ஆகும். அது பெக்கூனு சிவத்தவு, அது என்னவாகும், இந்த கித்தாபுங்கிறது லாலிக்கவு சிவத்தாயிரும். சரி, வேதம் தான் நீ இறங்கவே இல்லாமல் எப்படி அர்த்தம் வைக்கணும்? வேதமான இது, வேதமான இது லாரை பீர் என்ற சந்தேகம் இல்லைன்னு கொடுக்கணும். அதுதான் கபராக்கணும். ஏட்டா வேதம் இறங்கவே இல்லையா, எப்படிங்க நீங்க வேதம்னு சொன்னீங்க? ஏன்னா ஒரு முராதி பிஹி, விளங்குதப்பா? இங்கே வேதம் என்பதை கொண்டு நோக்கம் அல் கித்தாபுல் மௌஊது இன்சாலுஹு, அதனுடைய இன்சால் வாக்களிக்கப்பட்ட வேதமா இருக்கும். நான் இறக்கம் என்ன அல்லாஹ் சொல்றானே குர்ஆன்லயே. அல்லாஹ் சொன்னோம்னா கட்டாயம் நடக்கும், நம்ம சொல்ல முடியாது. நம்ம சொல்லுவோம், ஆனால் இப்போ மூத்தாயிருவோம், மூத்தாகலாம். நம்ம எதையுமே உறுதியாக சொல்ல முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லலாம், நான் இறக்குவேன், நான் போடுவேன், இந்த வார்த்தைகளையெல்லாம் சொல்லுவேன். ஆனால் யார் சொல்லலாம்? ரப்புல் ஆலமீனால மட்டும்தான் சொல்ல முடியும். மற்ற யாரும் சொல்ல முடியும். நம்மளாம் இன்ஷா அல்லாஹ் தான் சொல்லணும். அப்படிதானங்க? எல்லா நாடிலான்னு. ஒல் முராது பிஹி, இந்த வேதம் என்பதை கொண்ட நோக்கம் அல் கித்தாபுல் மௌஊது இன்சாலுஹு, அதனுடைய இன்சால் வாக்களிக்கப்பட்ட வேதமா இருக்கும். எங்க பி கௌலி, தன்னுடைய சொல்லை கொண்டு, பி கௌலி தாலா, அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லை கொண்டு வாக்களிக்கப்பட்ட வேதமா இருக்கும். இன்னா சனுல்கி அலைக்க கவுலன் சகீலா, கனமான வார்த்தையை உங்களுக்கு நாம் போடுவோம்ங்கிறான். சனுக்குரிவுக்க வலா தன்சா வநஹ்விஹி, அதுக்கு சொல்லுவோம் வநஹ்விஹி, இது போன்றது கொண்டும் வாக்களிக்கப்பட்ட இன்சால் வாக்களிக்கப்பட்ட வேதமா இருக்கும். சனுக்குரிவுக்க, உங்களுக்கு நாம் ஓதி காமிப்போம், வலா தன்சா, நீங்க மறக்க மாட்டீங்கிறான். ஓதுவோம், வேதத்தை ஓதி காமிப்போம் ஆங்கிறான். அப்போ அது ஓதி காமிக்கிறது உறுதி எழுதலைங்க, அப்படி அர்த்தம் வச்சிடலாம். அல்லது அவுஃபில் கித்தாபில் முத்தகத்திமத்தி, முன் வேதங்களிலே வாக்களிக்கப்பட்ட வேதம்னு அர்த்தம். தௌராத், இஞ்சில், ஜபூர்ல சொல்லியிருக்கான். இறுதி நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க, அவங்களுக்கு குர்ஆன் ஒரு வேதத்தை என்ன செய்வேனா இறக்குவேன்னு சொல்லியிருக்கிறான். எழுதலைங்க. அவுஃபில் குத்துபில் முத்தகத்திமத்தி, முன் வேதங்களிலே வாக்களிக்கப்பட்ட, விளங்குதப்பா, வாக்களிக்கப்பட்ட கித்தாபா இருக்கும். தௌராத்து, ஜபூர், இஞ்சில்ல வாக்களிச்சிருக்கான்ல, நான் குர்ஆனை இறக்குவேன்னு அந்த வேதத்தை பார்த்து வெட்டிக்கணும். எழுதனப்பா? சரி, அடுத்து கித்தாபுங்கிறது வந்து மஸ்தர் ஆச்சு, அது எப்படிங்க கபரா வர போச்சு? கபரா வரக்கூடியதெல்லாம் வஸ்வா தான் இருக்கும், அப்படி தானேங்க? இப்பா ஜெயிதுன் ஆலிமுன், ஜெயிதுன் ஆதிலுன், அப்படிதான் வரும். ஜெயிதுன் ஆதிலுன், ஜெயிது நீதமானவன், ஜெயிதுன் ஆலிமுன், ஜெயிது ஆலிமானவன், ஜெயிதுன் ஆக்கிலுன், ஜெயிது சாப்பிடக்கூடிய. கபர் ஃபுல்லாக கிட்டத்தட்ட வஸ்வு, அது வஸ்வு தான் கபரா வரும். இங்கே லாலிக்கு என்ற முத்ததாவுக்கு கித்தாபி என்ற மஸ்தர் கபரா வந்திருக்க. ஏன்னா இது முபாலகாவுக்கும் வந்திருக்குங்க. அதுக்கு மக்தூபுடைய அர்த்தங்க. கித்தாபுக்கு என்ன அர்த்தம்? எழுதப்படவில்லை, வேதத்தை எழுதப்படவில்லை. நபி ஸல்லல்லாஹு காத்திபுல் வஹி நிறைய பேர் வச்சிருந்தாங்களா, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற, விளங்குதப்பா, காத்திபுல் வஹிகள்லாம் இருந்திருக்கிறாங்க. விளங்குச்சா? வேதம் எழுதப்படும். வேதம் என்ன செய்யும்? ராலிக்கல் கித்தாபு, இது எழுதப்படக்கூடிய வேதமாக இருக்கும். மக்தூபுடைய அர்த்தம்ன்றாங்க.
எழுதுனப்பா. அது மஸ்தரா ஏன் சொல்லியிருக்கோம்னா முபாலகாவுக்காண்டி. ஜெயிதுன் அதுலுங்கிற மாதிரி. ஜெயிதுன் ஆதிலுன்னு சொல்ல வேண்டிய இடத்துல எப்படி சொல்றாங்க? அதுலுன், ரொம்ப நீதவான்ங்கிறதுனால. ஜெயிதுன் ஆலிமுன்னு சொல்ல வேண்டிய இடத்துல ஜெயிதுன் இல்முன்னுவாங்க. பெரிய கெட்டிக்காரருக்கு இப்படி சொல்லுவாங்க. அல்ல அந்த கெட்டிக்கார கூட நம்ம எல்லாம் சேர்ப்பானாங்க. அவன் சொல்லுங்க, வகுவ இந்த கிதாப் என்பது மஸ்தருன் என்னவா இருக்குங்க? மஸ்தரா இருக்கும். சும்மிய பிகில் மஃஊலு, அதற்கு மஃஊலை குறிப்பிடப்பட்டிருக்கிறது முபாலகத்தின், முபாலகாவுக்காக. இஸ்மு மஃஊலுடைய அர்த்தத்தை இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விளங்குதப்பா? இந்த வேதம் எழுதப்படக்கூடிய வேதமா இருக்கும் என்ன அர்த்தம்? அப்போ வகுவ அந்த கிதாப் என்பது மஸ்தருன் மஸ்தரா இருக்கும். சும்மிய பிகில் மஃஊலு, இஸ்மு மஃஊல் அதை குறிப்பிடப்பட்டிருக்கிறது முபாலகத்தின், முபாலகாவுக்காக. முபாலகாவுக்காண்டி மஸ்தர் சொல்லியிருக்கோம். ஆனால் அது கொண்டு நோக்கம் என்னதுதான்? இஸ்மு மஃஊலுடைய அர்த்தம் தான். எப்படி ஜெயிதுன் அதுலுன்னா ஆதிலுடைய அர்த்தமோ எழுதுனப்பா. ஜெயிதுன் இல்முன் என்றால் ஆலிமுன் என்ற அர்த்தமோ அதே போல தாலிக்கல் கிதாபுன்னு சொன்னா மக்குத்துபுடைய அர்த்தம் இருக்கு, இஸ்மு மஃஊலுடைய அர்த்தம். இதான் விளங்குதா? அது முபாலகாவுக்காண்டி இங்கே மஸ்தர் சொல்லப்பட்டிருக்கு. அல்லது ஃபிஆல் என்ற வஸன் புனியலின் மஃஊலி, அது இஸ்மு மஃஊலுக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஃபிஆல் கிதாப், ஃபிஆல்ங்கிற வஸன் வருதா? லிபாஸ், லிபாஸ்னா மல்பூஸ்னு அர்த்தம், அணியப்படக்கூடியதுன்னு. அவு ஃபிஆல் என்ற வஸன் புனியலின் மஃஊலி, அது இஸ்மு மஃஊலுக்கு அமைக்கப்பட்டிருக்கு. லிபாஸ் என்பதை போல. லிபாஸ்னா உடுத்தப்படக்கூடிய, மல்பூஸுடைய அர்த்தம் தானே. அது மாதிரி கிதாப் மக்தூப் எழுதப்படக்கூடியதுன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? சும்மா உத்திரிக்க அலல் மந்தூமி, உத்திரிக்க அலல் மந்தூமி இபாரத்த கபலை குத்தபை, எழுதப்படுவதற்கு முன்னால் வாசம் சொல்லப்படக்கூடிய வாசகத்தின் மீது இதை சொல்லப்பட்டு விட்டது. ஏடா சும்மா உத்திரிக்க அலல் மந்தூமி, வாசகம் சொல்லப்படக்கூடியது மீது சொல்லப்பட்டு விட்டது. இபாரத்த கபலை குத்தபை, எழுதப்படுவதற்கு முன்னால் வாசகம் சொல்லப்படக்கூடியது மீது என்ன செய்யப்பட்டுச்சு? சொல்லப்பட்டுச்சு. ரைட்டா? ஏன்னா அன்னகும் இம்மாய் குத்துபது எழுதப்படும் என்ற காரணத்தினால் வேதம்லாம் என்ன செய்யப்படும்? எழுதத்தனப்படும். அன்னகு மக்குத்தூபின், வேதம் எழுதப்படும் என்ற காரணத்தினால் எழுதப்படுவதற்கு முன்னாலேயே வாசகம் சொல்லப்படக்கூடிய மீதே என்ன செஞ்சாச்சு? சொல்லியாச்சு. தாலிக்கல் கிதாபு, இது வாசகம் சொல்லப்படும், இது எழுதப்படும் இல்லையே சொல்லியாச்சு. வேதமெல்லாம் எழுதத்தனப்படும். அசலுல் கிதாப், கிதாப் என்பதனுடைய அசல் அல் ஜம், கூட்டம் என்பதா இருக்கும். கிதாபுனால என்னங்க அர்த்தம்? கூட்டம்னு அர்த்தமா. இதுல கட்டுப்பட்டதால் கத்தீபத்து, இராணுவம்ங்கிறது இதுல கட்டுப்பட்டதுதான். இராணுவத்துக்கு கத்தீபத்துங்குவாங்க. இன்னொரு பைத்து கூட வரும். கத்தீபத்துனா இராணுவம். இராணுவம்னா பெரிய கூட்டமா தானே இருக்கும். அப்ப கித்தாப்னா ஒரிஜினல் அர்த்தம் கூட்டம் தான் அர்த்தமா. ஒரு பெண்ணம் பெரும் கூட்டத்துக்கு தானே வேதம் இறக்கப்படுது. வேதங்கிறது தனிநபருக்கா இறக்கப்படுது. ஒரு பெரிய கூட்டத்துக்கு அருளப்படக்கூடியதான் வேதம்ங்கிறது. வேதங்கிறது யாருக்கு அருளப்படுது? ஒரு பெண்ணம் பெரும் கூட்டத்துக்கு அருளப்படுது. அதுவே அது கூட்டம் தான். விளங்குதப்பா? வசூல் கிதாப், கிதாப் என்பதனுடைய அசல் அல் ஜமு, கூட்டம் என்பதா இருக்கும். மினுகு, இந்த கூட்டம் என்பதிலே கட்டுப்பட்டதால் கத்தீபத்து, இராணுவம்ங்கிறது. இராணுவங்கிறது பெரிய கூட்டம் தானே. சரி. இந்த வேதத்தில் எந்த சந்தேகமும் இல்லை. சந்தேகம் இல்லைன்னு தான் சொல்றானே தவிர, அவன் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா சந்தேகம் இருக்காது. சந்தேகப்படமாட்டார்கள்னு அர்த்தம் கிடையாது. என்னுடைய ஆதாரங்கள்லாம் தெளிவா இருக்கு, நீ சிந்திச்சு பாரு, இதுல உனக்கு சந்தேகம் வராது. விளங்குதா? லா ரைப ஃபீஹி, இந்த வேதத்தில் எந்த சந்தேகமும் இல்லை. முதலில் முத்தகீன், பக்தர்களுக்கு அதுவும் நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிற நிலைமையிலே இந்த வேதத்தில் எந்த சந்தேகமும் இல்லை. மாயனாவப்பன் என்ன அர்த்தம்? அன்னகு, இந்த வேதம் நீ உதுவஹி, தெளிவாக இருப்பதனாலும், சுத்துவஹி புர்ஹானிஹி, அதனுடைய ஆதாரங்கள்லாம் ஒளிவாக இருப்பதனாலும், பிரகாசமாக இருப்பதனாலும், பளிச்சினி இருப்பதனாலும், ஆதாரங்கள் எப்படி இருக்கே? பளிச்சினி இருப்பதனாலும், தெளிவாக இருப்பதினாலும். விளங்குதப்பா? இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. எந்த அளவுக்கு தெளிவா இருக்கு? ஒரு அறிவாளி சந்தேகப்பட மாட்டான். பாத நதுரி சஹீஹி, சரியான ஆராய்ச்சிக்கு பிறகு. பாத நதுரி சஹீஹின்னு அர்த்தங்க, சரியான ஆராய்ச்சிக்கு பிறகு.
ஒரு அறிவாளி சந்தேகப்பட மாட்டான். கவுனிஹி வஹியன், இது வஹியாக இருக்கிறதுங்கிற விஷயத்திலே, பாலிகன் அத்தல் ஏஜாசி, ஏஜாசினுடைய எல்லையை கடந்ததாக இருக்கிறதுங்கிற விஷயத்திலே. குரான்கிறது முஅஜிஸ், பிறரை இயலாமையில் ஆக்கிவிடும். விளங்குதா? அத்தில் ஏஜாஸ், விளங்குதா? பாலிகன் அத்தல் ஏஜாஸ், பிறரை இயலாமையில் ஆக்கக்கூடியதனுடைய எல்லையை கடந்ததாக இருக்குங்கிறது விஷயத்திலே, விளங்குதா? ஐயா இருக்குங்கிற விஷயத்திலே சரியான ஆராய்ச்சிக்கு பிறகு ஒரு அறிவாளி சந்தேகப்படாத அளவுக்கு இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சரியா சிந்திச்சு பார்த்தோம்னா அவங்களுக்கு சந்தேகம் வராது. விளங்குதப்பா? அப்படித்தானே அர்த்தமே தவிர இதில் சந்தேகம் கிடையாதுன்னு தான் சொல்றானே தவிர சந்தேகப்பட மாட்டார்கள்னு சொல்லலை. படுவான். இதான் என்ன என்ன செய்வான்? வேதத்திலையும் சந்தேகப்படுவான். அல்லாஹ்வே சொல்ல இன்குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா, நம்முடைய அடியார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வைத்த வேதத்தில் நீங்கள் சந்தேகப்படக்கூடியவர்களாக இருந்தால் ஃபௌது பி சூரத்தி மிஸ்லி, இது போன்ற சூரத்தை கொண்டு வாருங்கிறான். அவன் சந்தேகப்படுவாங்கன்னு தான் அல்லாஹ்வே சொல்றான். எடுத்தானப்பா? எவ்வளவுதான் நம்ம ஹக்க பேசுனாலும் ஏதோ ஒரு கூட்டம் என்ன செய்வான்? சந்தேகப்படுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக வந்திருக்கும் போது சந்தேகத்தானே பட்டிருக்கான். நான் சொல்லி விளங்குதப்பா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நேரடியாக பேசுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் பேசுறாங்க, அப்போ கூட சந்தேகப்படுறான். நான் சொல்றது விளங்குதானே? அப்போ சந்தேகப்பட மாட்டார்கள்னு சொல்லலை. இது சரியா சிந்திச்சுன்னா அந்த சந்தேகம் நீங்கிடும். அந்த சந்தேகம் நீங்கி போறதுக்குள்ள வழியை சொல்லி தருகிறான். இதை விளங்குதா? லா அன்னா அஹதன், எவனுமே லா இர்தாபு ஃபீஹி, இந்த வேதத்தில் சந்தேகப்பட மாட்டான் என்ற அர்த்தம் கிடையாது. ஏண்டா? லா அன்னா அஹதன், எவனும் லா இர்தாபு ஃபீஹி, இந்த வேதத்தில் சந்தேகப்பட மாட்டான் என்ற அர்த்தம் கிடையாது. அல்லா தலா, நீ பார்க்கலையா? இல்லா கவுலி தாலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லின் பக்கம் நீ பார்க்கலையா? எப்படி சொல்றான்? இன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா, நம்முடைய அடியார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வைத்த வேதத்தில் நீங்கள் சந்தேகப்படக்கூடியவர்களாக இருந்தால் ஃபௌது பி சூரத்தி மிஸ்லிஹி, இது போன்ற சூரத்தை கொண்டு வாருங்கள்ங்கிறான். விளங்குதப்பா? இப்போ இன்னஹு ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா மா அபஅத ரைப அன்ஹும், அவர்களை விட்டும் சந்தேகத்தை என்ன செய்யல? தூரமாவெல்லாம் ஆக்கல. சந்தேகப்படுவாங்கன்னு தான் சொல்றான். பல் அர்ரஃபஹும், அவர்களுக்கு விளக்கி தருகிறான். அத்தரீகல் முஸீஹலஹு, அந்த சந்தேகத்தை நீக்குகின்ற வழியை என்ன செய்யறான்? அவங்களுக்கு விளக்கி தருகிறான். ஒவ்வொரு என்ன எஜித்தைது, அவர்கள் முயற்சிப்பதாக இருக்கும். முஆரலத்தி நஜ்மி மின் நுஜூமிஹி, குர்ஆனுடைய ஆயத்திலிருந்து ஒரு ஆயத்தை கொண்டு வருகின்ற விஷயத்திலே, போட்டி போடுகின்ற விஷயத்திலே. முஆரலானா போட்டி போடுகின்ற விஷயத்திலே. முஆரலத்தி நஜ்மி மின் நுஜூமிஹி, குர்ஆனுடைய ஆயத்திலிருந்து ஒரு ஆயத்தை கொண்டு வருவதில் போட்டி போடுகின்ற விஷயத்திலே அவர்கள் முயற்சி செய்வதாயிருக்கும். இபுதிலு ஃபீகா, அந்த ஆயத்தை கொண்டு வருவதிலே செலவழிப்பதாயிருக்கும். காயத்து ஜுஹுதிஹிம், அவனுடைய முயற்சியின் எல்லையே என்ன செய்வதா இருக்கும்? செலவு செய்வதா இருக்கும். நல்ல செலவு செஞ்சு உன் அறிவை பயன்படுத்தி நீ முயற்சி செய்து போன்ற சூரத்தை கொண்டு வர்றதுக்கு. எப்போ கொண்டு வர முடியலையோ அத்தாயிதான் அஜசு அன்ஹா, அந்த ஆயத்துகளை விட்டும் இந்த சூறாக்களை விட்டும் அவர்கள் இயலாமையில் ஆகும்போது அக்கக்கலகும், அவர்களுக்கே தெளிவாகிவிடும், உறுதியாகிவிடும். லைஸ ஃபீஹா, இந்த வேதத்திலே இல்லை, இந்த ஆயாத்துகளிலே இல்லை. மஜாலு சுபுகத்தி, சந்தேகம் ஊடுருவுகின்ற இடம் இல்லை. மஜாலு சுபுகத்தின் என்னங்க அர்த்தம்? என்ற இடம் இல்லை. வலா மதுஹலு ரைபத்தி, சந்தேகம் நுழைகின்ற இடமும் இல்லை என்று தெளிவாகிவிடும். அப்போ சந்தேகப்படுறவன் சந்தேகப்படத்தான் செய்வான். அந்த சந்தேகத்தை நீக்கிறதுக்குள்ள வழி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தர்றான். அப்படி அர்த்தம் வைக்கலாம். அல்லது முத்தகீன்களுக்கு இதில் சந்தேகம் கிடையாதுன்னு அர்த்தம் வைக்கலாமா? ரைட்டுப்பா? வக்கீல சொல்லப்படுகிறது மஅனாஹு லா ரைப ஃபீ என்பதனுடைய அர்த்தம் லா ரைப ஃபீ, இந்த வேதத்தில் எந்த சந்தேகமும் இல்லை. இது முத்தகீன், யாருக்கு? முத்தகீன்களுக்கு சந்தேகம் கிடையாதுன்னு அர்த்தமா? எடுத்தானுங்க. சரி. ஹுதன், ஹுதன் என்பது இந்த கீழே வருது இல்ல, ஹுதன் அது கீழே தான் வருது. ஏன் மேலே சொல்றாங்கன்னா துல்ஹால் மேலே இருக்கிறதுனால அந்த ஹாலை பற்றி கொஞ்சம் பேசுகிறாங்க. முதல் முத்தகீன் கீழே இல்லப்பா இருக்க, அதை பற்றி ஏன் பேசுகிறாங்க? துல்ஹால் மேலையெல்லாம் இருக்க, அதனால விளங்குதா? இப்போ ஹுதன் கீழே வருகிற ஹுதனில் முத்தகீன் உள்ள ஹுதன் ஹாலுன் ஹாலா இருக்கும். மினல் லமீரில் மஜ்ரூரி, மஜ்ரூரான லமீரில் இருந்து ஹாலா இருக்கும். ஃபீஹி இருக்குல்ல, லா ரைப ஃபீஹி, ஃபீ ஜாரிஹி மஜ்ரூர் தானே, அதான் மஜ்ரூரான லமீரில் இருந்து ஹாலா இருக்கும். அப்போ ஹீ தான் வந்து என்ன இருக்குது? துல்ஹாலு, ஹுதன்கிறது ஹாலு. எடுத்துனப்பா? ஈங்கிறது துல்லாலு, ஹுதன்கிறது ஹாலு. இதில் அமல் செய்யக்கூடிய ஆமிலு அந்த லர்ஃபினுடைய முத்தல்லக். ஃபீங்கிற ஜார மஜ்ரூர் இருக்குல்ல, அதனுடைய முத்தல்லக்.
சாபித்தன் இருக்கும். வல் ஆமிலு ஃபீஹி, இந்த ஹாலிலே அமல் செய்யக்கூடியது, அல் அருஃபுல் வாக்கிஉ சிஃபத்தன் லில் மன்ஃபி, மன்ஃபிக்கு சிபத்தாக நிகழ்ந்திருக்கிற அருஃபா இருக்கும். மன்ஃபினா லாரைப, லாரைபவுக்கு ஃபீஹிங்கிறது என்ன இருக்குங்க? சிபத்து. அப்போ எப்படி இருக்கும்? லா ரைப சாபித்தன் ஃபீஹி, இதில் எந்த சந்தேகமும் தரிபடக்கூடியதாக இல்லை. அந்த வேதமும் முத்தகன்களுக்கு நேர் வழி காட்டக்கூடியதாக இருக்கிற நிலைமையிலே லா ரைப சாபித்தன் ஃபீஹின்னு இருக்கும்பாங்க. அதுதான் முத்தல்லக்கு, விளங்குதா? அதுதான் ஆமிலு, ரைட்டா? ஆறில் அமல் செய்யக்கூடியது. அப்போ வல்ல ஆமிலு ஃபீஹி, இதில் அமல் செய்யக்கூடியது அல் அருஃபுல் வாக்கிஉ சிஃபத்தில் மன்ஃபி, மன்ஃபிக்கு சிபத்தாக நிகழ்ந்திருக்கிற அருஃபா இருக்கும். அருஃபுனா ஜாரு மஜ்ரூர், அது சிபத்தான வேதத்திலே தரிபட்டிருக்கின்ற எந்த சந்தேகமும் இல்லை, சாபித்தன் இருக்கும். ரைபி என்றால் ஃபில் அசல், அசலிலே ரைப் என்பது மஸ்தரு ராபனிய ஷெய்யு, ராபனிய ஷெய்வனுடைய மஸ்தரா இருக்கும். இந்த வஸ்து எனக்கு சந்தேகத்தை தந்து விட்டது. ராபனிய ஷெய்வுன்னு என்ன அர்த்தங்க? இந்த வஸ்து எனக்கு சந்தேகத்தை தந்து விட்டது. ராபனிய ஷெய்யு என்று சொல்வார்கள். இதா அஸ்ஸல ஃபீக்க ரைபத்தை, உன்னிலே சந்தேகத்தை ஒரு வஸ்து உண்டு பண்ணிவிட்டால், உன்னிலே சந்தேகத்தை உண்டு பண்ணிவிட்டால் ராபனிய ஷெய்வு என்று சொல்வார்களே, அதிலிருந்து வந்ததுதான் ரைபுங்கிறது. இந்த வஸ்து எனக்கு சந்தேகத்தை தந்து விட்டது, லோகத்தை பயான் செய்கிறாங்க. தம்பி, அசல்ல ரைப் என்பது மஸ்தரு ராபனிய ஷெய்வு, ராபனிய ஷெய்வுனுடைய மஸ்தராக இருக்கும். ராபங்கிற ஃபேல் தானப்பா, அதனுடைய மஸ்தர். எப்போ ராபனிய ஷெய்வுன்னு இப்போ சொல்லுவாங்க, இது அசல் ஃபீக்க ரைபத்தை, உனக்கு சந்தேகத்தை உண்டு பண்ணிவிட்டால் ராபனிய ஷெய்வு என்று சொல்வார்களே, அதிலிருந்து வந்தது தான் ரைபுங்கிறது. வகிய ரைபத் என்பது கலக்குன் நப்ஸ், உள்ளம் அப்படி தடுமாறுவதாயிருக்கும். ஒதுத்திராபுகா, உள்ளம் துளும்புவதாயிருக்கும். உள்ளம் துளும்புறனா தான் அதுக்கு என்ன சொல்லுவாங்களாம்? ரைபத்துங்குவாங்க. சும்மிய பிஹி ஷக்கு, சந்தேகத்துக்கு ரைபுன்னு சொல்லப்படுது. சந்தேகத்துக்கு என்ன சொல்லுவாங்களாம்? ஏன்னா ஒரு விஷயத்தில் உனக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா உனக்கு ஒரு நிம்மதி இருக்காது. ரயில் போயிருக்குமோ, ரயில் வந்திருக்காதோ, அவன் வந்திருப்பானோ, அவன் வரலையோ, அண்ணா ஒரு கலக்கமாக தான் இருக்கும். எதெல்லாம் சந்தேகமாக இருக்குது அது ஃபுல்லாக கலக்கத்தை ஏற்படுத்தும். ரிசல்ட் வருவதற்கு முன்னால் என்ன ஆகுமோ தெரியலையேன்னு கலக்கமாக தானே இருக்கு. என்ன சாத்தியம்? அப்போ சொல்லுங்க, சும்மிய பிகி ஷக்கு, சந்தேகத்துக்கு ரைப் என்று சொல்லப்படுகிறது. ஏன்? அன்னஹு, அந்த சந்தேகம் யுக்குலிக்கு நப்ச, நப்சை தடுமாற வைத்துவிடும். யுசீலு துமானீனியத்தை, நிம்மதியை போய்க்கிறோம், நிம்மதியை குலைச்சிரும், நப்சை கலக்க வச்சிடும். அவே தான் சந்தேகத்துக்கு ரைபுங்கிறாங்க. சந்தேகத்துக்கு ரைப் உள்ளத்தை கலக்க வைக்கும். பபில் அதீசி, அதீஸ் ஷெரீஃபில் கூட வருது, தமா யுரீபுக்க இலா மாலா யுரீபுக்க, உனக்கு சந்தேகம் தரக்கூடியதை சந்தேகம் தராததின் பக்கம் விட்டு விடுங்கிறாங்க. உனக்கு ஒரு வஸ்துவில் சந்தேகம் இருக்குன்னு வச்சுக்கோ, இந்த சாப்பாடு பிரியாணி இருக்குது, கறி இருக்குது, பொரிச்ச கறி, அவிச்ச கறி எல்லாம் இருக்குது, மந்தி சாப்பாடுலாம் இருக்குது, உனக்கு டவுட்டாக இருக்குது. என்னது இது ஹலாலா ஹராமான்னு நமக்கு டவுட்டாக இருக்குது. ஆனால் பருப்பு, ரசம், தொழில், அப்பளம்லாம் இருக்குது. ஆனால் அது ஹலாலுன்னு தெரியுது. அதே பிரியாணியை சாப்பிடாது, எதை போய் சாப்பிடு? அந்த ரசம், தொழில், அப்பளம், பருப்பு இருக்கு, அதை சாப்பிடு. வெள்ளை சோறு தான் அது ஹலாலுங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. இல்லை, இந்த பிரியாணி மந்தி சாப்பாடுலாம் நமக்கு ஒரு டவுட் இருக்குது, அதை சாப்பிடக்கூடாது. அதை விட்டு மா யுரி முக்க, உனக்கு சந்தேகம் தரக்கூடியதை விட்டு விடு. இலா மாலா யுரி முக்க, உனக்கு சந்தேகம் தராததின் பக்கம் என்ன செஞ்சிடு, விட்டுருங்கிறாங்க. சல்லல்லாஹு சொல்லும் ரேட்டு தானே அர்த்தம் வைக்கிறது. இப்போ அர்த்தம் வைக்கிற ரேட்டு தானே. இப்போ இன்ன சக்க, சந்தேகம் என்பது ரைபத்துன், அது கலக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ சிறுக்கு, உண்மை என்பது துமானீனத்துன், அது நிம்மதியை தரும். அப்படிதானுங்க. லாயிலாக இல்லல்லாங்கிறது உண்மை. அவே லாயிலாக இல்லல்லா, லாயிலாக இல்லல்லா, லாயிலா இல்லான்னு சொல்லி உனக்கு நிம்மதி கிடைக்கும். அல்லாங்கிறது ஹக்கு. அல்லாவுக்கு 99 நாமங்கள் இருக்கிறது. 99 நாமங்கள்ல ஒரு நாமம் என்னது? ஹக்கு. உண்மைங்கிறது ஒன்னாதான் இருக்கும், பொய் பலதான் இருக்கும். அல்லாவுக்கு 99 நாமம், அதுல ஒண்ணு ஹக்கு, உண்மை. யா ஹக், யா ஹக், யா ஹக், யா ஹக்குன்னு உனக்கு வந்து என்ன வந்துடும்? உனக்கு நிம்மதி கிடைச்சிடும். அல்லாஹ் அல்லான்னு சொன்னா அது ஹக்கு, நிம்மதி கிடைக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது ஹக்கு, அதை சொல்லி உனக்கு திருப்தி கிடைக்கும். விளங்குதப்பா?
சிதுக்கு என்பது துமானீனத்துன், அது நிம்மதியை தரும். மினு இதை கட்டுப்பட்டதான் ரைபுஸ்ஸமான், ரைபுஸ்ஸனமானு இதில் கட்டுப்பட்டதால் நவாயிபிஹி, அது கலக்கங்களை உண்டு பண்ணுவதினால். காலத்தின் புதுமைகள் வரப்போதான், அப்படி வெள்ளம் வரப்போதான், புயல் அடிக்க போதான கலக்கமாக இருக்கும் ஆபத்துகள் வரும்போது. மினு இதில் கட்டுப்பட்டதான் ரைபுஸ்ஸமான், காலத்தின் என்ன இருக்குதே விளங்குதப்பா, காலத்தின் கலக்கங்கள் விளங்குதா, காலத்தின் புதுமைகள் இதில் கட்டுப்பட்டது தான். எலி நவாயிபிஹி, அது புதிதாக வருவதினால், புதுசாக வருவதனால். புயல் வரப்போகுது, கடுமையான மழை பெய்ய போகுதுன்னா பயப்படுவான் எல்லாரும், கரண்ட் போயிடும், அதான் ஒரு கலங்கம் இருந்தது. மினு இதில் கட்டுப்பட்டுதான் ரைபுஸ்ஸமான்கிறது நவாயிபிஹி, புதிதான விஷயங்களுக்கு ரைபுஸ்ஸமான்கிறது இதில் கட்டுப்பட்டது தான். முதலில் முத்தகீன், அந்த வேதமும் பக்தர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கின்ற மீது இந்த குரானிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஐயகிரியும் அவர்களுக்கு நேர்வழி காட்டும், இலல் ஹக்கி, சத்தியத்தின் பக்கம் என்ன செஞ்சிடும், நேர்வழி காட்டும். ஒல் ஹுதா ஃபில் அசல், அசலிலே ஹுதா என்பது மஸ்தருன், அது மஸ்தரா இருக்கும். கசுரா துகா என்பதை போல, சுரானா இரவில் பயணம் செய்வதுன்னு அர்த்தமா, துக்கானா கடும் பத்தியம்னு அர்த்தமா, துக்கானா தவிழ்த்துக்கிறதுன்னு அர்த்தம். ஆமாம் சொல்லுங்க எப்படி. ஒல் ஹுதா என்பது அசலிலே மஸ்தருன், அது மஸ்தரா இருக்கும். சுரா என்பதை போல, துக்கா என்பதை போல. சுரானா இரவில பயணம் செய்வது, துக்கா என்று கடும் பத்தியம், ரொம்ப தவிழ்ந்து இருக்கிறது. மைனாவு, ஹுதாவினுடைய அர்த்தம் தலாலத்து, அறிவித்து தருவது என்ற அர்த்தம். ஹுதானா என்ன அர்த்தங்க, அறிவித்து தருவது என்ற அர்த்தம். கீழே சொல்லப்படுகிறது தலாலத்துல் மூசிலத்தில் விகையத்தின், நோக்கத்தின் பக்கம் சேர்த்து வைக்கின்ற அறிவிப்பு என்றும் சொல்லப்படுகிறது. நோக்கத்தின் பக்கம் உதாரணா கொண்டு போய் விடுறது, காட்டி கொடுக்கறதுன்னு ஒன்று இருப்பா. பெரிய பிளாஸில் எப்படி போகணும், இப்படி போய் இப்படி போங்கங்க, வழியை சொல்லி கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய பிளாஸில் போனால் வண்டியில் ஏறுங்க, நான் கொண்டு விடுறேன்னு கொண்டு விட்டுறது, அப்படி ஒரு அர்த்தம் வைக்கிறாங்க. இப்போ கீழே சொல்லப்படுகிற தலாலத்தில் மூசிலத்தில் விகையத்தி, நோக்கத்தின் பக்கம் சேர்த்து வைக்கின்ற அறிவிப்பு என்றும் சொல்லப்படுகிறது. லட்சியத்தை அடைஞ்சாதான் உதா என்றால் அன்னஹு, அந்த உதா என்பது ஜுஇல முகாபில தலாலத்தி, வழிகேட்டின் எதிரிடையிலே அதை ஆக்கப்பட்டிருக்கிறது. கௌலி தாலா, அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லிலே எப்படிப்பா, இம்மா ல அலா ஹுதன் அவுஃபி, அப்படிதான்ப்பா, எப்படி வருது அந்த குர்ஆன் ஆயத்து, எப்படி வருது. கௌலி தாலா இன்னா அவ் ஈயாக்கும், நீங்கள் அல்லது நாங்கள், ல அலா ஹுதன், நேர்வழியின் மீது இருக்க வேண்டும். அவுஃபி தலாலி முபீன், பகிரங்கமான வழிகட்டிலே இருக்க வேண்டும். நாங்கள் நேர்வழியில் இருக்கணும் அல்லது நீங்கள் நேர்வழியில் இருக்கணும், நீங்க வழிகட்டில் இருக்கணும் அல்லது நாங்கள் வழிகட்டில் இருக்கணும். இப்போ பாருங்க, ல அலா ஹுதன் அவுஃபி தலாலி முபீன், நாங்கள் நேர்வழியில இருக்கணும், விளங்குதப்பா, விளங்குதா. இன்னா அவ் ஈயாக்கும், நாங்களோ நீங்களோ நேர்வழியின் மீது இருக்க வேண்டும், அது பகிரங்கமான வழிகட்டில் இருக்கணும். இப்போ எடுத்தனப்பா, லட்சியத்தை அடைஞ்சிட்டா, விளங்குதப்பா, இல்ல அலாஹுதன், லட்சியத்தை அடையலைன்னா லலாலி முபீன் எழுதுனப்பா. இப்போ லலாலுக்கு ஆப்போசிட்ல கொண்டு வரப்பட்டிருக்கு உதாங்கிறத. அப்ப லட்சியத்தை அடைந்தவனுக்கு தான் என்ன செய்யப்படும், நேர்வழி பெற்றவன் சொல்லப்படும். மேலும் வழி அன்னஹு லா யுகாலு மஹதி, நேர்வழி காட்டப்பட்டவன் என்று சொல்லப்படாது. இல்லா லிமன் இஹ்ததா இல் மத்லூபி, நோக்கத்தின் பக்கம் சென்று அடைந்தவனை தவிர மஹதின்னு சொல்லப்படாது. நோக்கத்தின் பக்கம் சென்று அடைந்தவனுக்கு என்ன செய்யப்படும், மஹதின்னு சொல்லப்படும். ரைட்டா. அதுக்கடுத்து முத்தகீன்களுக்கு மட்டும் அதை குறிப்பாக்கி இருக்கிறோம். முதலில் முத்தகீன், பக்தர்களுக்கு நேர்வழி காட்டும். அப்ப காவிர்களுக்கு நேர்வழி காட்டாதா? ஆனா எல்லாத்துக்கும் தான் காட்டும். இருந்தாலும் ஸ்பெஷலா குர்ஆனை கொண்டு பயனடைகிறது யார் தான், முத்தகீன்கள் தான் பயனடைவார்கள். அதுவே தான் அவங்களை குறிப்பிடப்படுது. ரைட்டா. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.